டுடே என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 இயர்ஸ் ப்ளஸ் பேபிக்கான வெஜ் ராகி தோசை எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பரான ஃபுட்டுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 பீஸ் கேரட் எடுத்துக்கலாம், 2 பீஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, 2 பீசஸ் போல் பீன்ஸ் எடுத்துக்கோங்க, அரை பீசஸ் போல் அவரைக்காய் எடுத்துக்கோங்க, 1/2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, சிறிதளவு கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. எல்லாமே வாஷ் பண்ணி தாங்க இருக்குது. எல்லாத்தையும் குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கோங்க. 25 கிராம் போல் ராகி பவுடர் எடுத்துக்கோங்க. ராகி பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இட்லி மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கல் போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 1 hour போல் ரெஸ்ட் விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ண வெஜிடபிள்ஸை ராகி மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 minutes போல் ரெஸ்ட் விட்டுக்கலாம். ராகி தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சி வந்ததும் சிறிதளவு நெய் விட்டுக்கலாம். ஹோம்மேட் நெய், இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கல் நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க. தோசையை சுற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. சுற்றி லைட்டாக நெய் விட்டுக்கோங்க. ஓகே, நல்லா வெந்து வந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரெண்டு பக்கமும் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஹெல்த்தியான ராகி வெஜ் தோசை சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சுங்க. இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ராகியில் அதிக கால்சியம் இருக்கிறதால பேபிக்கு ஸ்ட்ராங் போன்ஸ் வந்து டீத் வளர ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுங்க. ராகி ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் காம்போவில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதால கான்ஸ்டிபேஷன் குறையும். பேபிக்கு வந்து டம்மி ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து வெஜிடபிள்ஸில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து பேபியோட இம்யூனிட்டி சிஸ்டமை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. உங்கள் வீட்டில் 1 years ப்ளஸ் பேபி இருக்காங்களா? கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள்.